ஸோ எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு அடிக்கிறார். இந்த பக்கம் மோடி அடிக்கிறார். ரெண்டும் சார் ஒரு அதிமுக மோடியை தாக்கு பிடிக்க முடியாமல் இன்றைக்கு போய் சரணடைஞ்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய கட்டமைப்பு. இன்றைக்கி அங்கே போய் நின்றுருக்கீங்க. ஏன் நிற்கிறீங்கனாக்கா, மோடியும் அமித்ஷாவும் சென்னைக்கு வந்து எடப்பாடியை சந்திக்கணும்னு சொன்னப்போ போகாத ஆள் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்கனாக்கா ஏன் போகிறீங்க? வர வச்சிட்டாங்கல்ல. இவர் நம்மால் ஸ்பெஷலிஸ்ட்டு, எங்கேயுமே கிடைக்காத வெள்ளைக்கூடிய ஆர்டர் கொடுத்துட்டு வெள்ளைக்கூடிய தூக்கிட்டு ஓடினாலும் இவங்க திமுக அப்படின்னும் பொழுது இந்த 2 பேருமே அடிபணிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேரும் இவ்வளோ பெரிய கட்சியும் அடிபணிஞ்சதுக்கா தாண்டி நான் உங்களுக்கு அடிபணிய மாட்டேன், நான் என் மக்களுக்காக வந்து நிற்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் பொழைச்சிருக்கிறேன், உன்னை நம்பி என்கிட்ட கிடையாது, நீ வந்து எங்கிட்ட எதை வேணாலும் எடுக்கலாம், என் நம்பிக்கை எடுக்க முடியாது, என் மக்களுக்காக நிற்கிறேன்னு ஒரு சமகாலத்தில் ஒரு தலைவன் வந்து நிற்பதுன்றது நம்ம பார்த்த ஜென்ரேஷனில் இது நடந்துச்சான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும்பொழுது இனி வந்து விஜய் அவர்களை அவர்களோட ஒப்பிடுவதை விட்டுவிட்டு இந்த சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பேராபத்தை களையக்கூடிய ஒரு நபராக அந்த இடத்தில் போராடுவதற்காக வந்து நிற்கிறாரும் பொழுது இதைத்தான் இளம் தலைமுறைகள் இன்றைக்கி நம்ம கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்து வந்து டிசைடிங் ஃபேக்டர் எப்பயுமே ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த நாட்டில் யங்ஸ்டர்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர் பொழுது அவன் கையில் வந்து இன்றைக்கி மீடியான ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் சில விஷயம் போலியாக போடும்போது அவன் அதை தவிர்த்து யூடியூபுக்கு வந்தான். இப்போ யூடியூப் அஜெண்டா பேஸில் செயல்படும்போது அவன் என்ன பண்ணுவானாக்கா, செய்தியை நேரடியாக கேப்சர் பண்ணால் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு மீடியாவை அவன் தேர்ந்தெடுப்பான். விச் மீன்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு அதை வந்து அதில் வந்து அவன் கருத்து பரிமாற்றம் செஞ்சும் நடக்கக்கூடிய யதார்த்தமான கல நிலவரத்தை இவர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க.